நீங்கள் எத்தனையோ மேடை பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. அவங்க பேசும்போதே திருக்குறள், நற்றிணை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல், சீவக சிந்தாமணி இப்படி மேற்கோள்கள் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு கல்வியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா திருக்குறளில் 2 திருக்குறள் சொல்லுவாங்க. அதன் பிறகு திருக்குறளில் இருந்து அப்படியே பயணித்து நாலடியாருக்கு போவாங்க. நாலடியாரில் 2 மேற்கோள்கள் சொல்லுவாங்க. அதன் பிறகு புறநானூறுக்கு போவாங்க. சங்க இலக்கியங்கள் அனைத்திலும் அங்கங்கே மேற்கோள்கள் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏழாதி, 14 கீழ்கணக்கு நூல்கள், இப்படி கல்வி சம்பந்தப்பட்ட மேற்கோள்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்கன்னா அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இத்தனை இலக்கியங்களையும் பயணித்து கல்வி சம்பந்தப்பட்ட மேற்கோள்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிளறக்கூடிய மேடை பேச்சாளர்கள் யாருமே தான் எந்த புத்தகத்தை படித்து இப்படியெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத பெரும்பாலும் சொல்லுவதில்லை. ஒரே ஒரு பேச்சாளர் மட்டும்தான் தன்னுடைய பேசும் கலை என்ற புத்தகத்தில் மேடையில் மின்ன வேண்டுமெனில் என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பேச்சாளர் மதுரையைச் சேர்ந்த ஐயா ஞானசம்பந்தம் அவர்கள் எழுதிய பேசும் கலை என்ற புத்தகத்தில் கடைசியில் ஒரு 5 பக்கங்களுக்கு ஒரு மேடை பேச்சாளராக சிறந்து விளங்க வேண்டுமெனில் நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று அழகாக ஒரு பட்டியலிட்டுள்ளார்.